ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சாரா இன்ஃபோ டெவலப்பர்ஸ் பற்றி. இது ஒரு ஃபேக் ஃப்ராட் கன்சல்டன்சின்னு. இது வந்து மதுரவாயில் இருக்குது இந்த ஆஃபீஸு. இது ஒரு ஃப்ராட் கன்சல்டன்சி. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வீடியோ போட்டோன்னா என்னாச்சுன்னா அவங்க வந்து லாஸ்ட் 1 month ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ராடுங்க யாருன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க. இவன் ஒரு ஃப்ராடு, கோவர்தன், இவன் ஒருத்தவன், அப்புறம் இவன் ஒருத்தவன். இந்த ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட் 1 month ரன்னிங்கில் இல்லை. யாரெல்லாம் பேமெண்ட் அங்கே கட்டியிருக்கீங்களோ அவங்களாம் போயிட்டு சீக்கிரமாக நியர்பை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட் டீட்டெயிலாம் மென்ஷன் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிலே பண்ணாதீங்க. ஆக்சுவலாக ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகல. சில பேர் ஃபோன் நம்பரை நீங்கள் கால் பண்ணி கேட்காதீங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ 10 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல 2 மெம்பர் மட்டும் வச்சு ஆஃபீஸ் ரன் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் ரன் ஆகலை. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களால் போய் அவ்வளோ சீக்கிரமாக கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ஆஃபீஸுக்கு கூட நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நியர்பை ஸ்டாஃப்ல கேட்டு பாருங்கள். லாஸ்ட் 1 month மேலே அந்த ஆஃபீஸ் அங்கே ரன் ஆகலையாம். ஸோ உங்களுக்கு ஃபோனில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. சீக்கிரமாக போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். அதே மாதிரி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன சொல்கிறீங்கன்னா லிஃபி இன்ஃபோடெக். ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு கன்சல்டன்சி அவங்க திருச்சியில் நடத்தி அங்கே நிறைய ஸ்கேம் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த லிஃபி இன்ஃபோடெக் நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் வராது. இப்போ நீங்கள் சாராவோட வெப்சைட் சாரா இன்ஃபோ டெவலப்பர்னு கூகுளில் போட்டாலும் சரி, அவங்க அதையும் வெப்சைட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே சீக்கிரமாக போயிட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்கள் நியர்பை ஸ்டேஷன்ஸில். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சாரா இன்ஃபோ டெவலப்பர்ஸ் பற்றி. இது ஒரு ஃபேக் ஃப்ராட் கன்சல்டன்சின்னு. இது வந்து மதுரவாயில் இருக்குது இந்த ஆஃபீஸு. இது ஒரு ஃப்ராட் கன்சல்டன்சி. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வீடியோ போட்டோன்னா என்னாச்சுன்னா அவங்க வந்து லாஸ்ட் 1 month ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ராடுங்க யாருன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க. இவன் ஒரு ஃப்ராடு, கோவர்தன், இவன் ஒருத்தவன், அப்புறம் இவன் ஒருத்தவன். இந்த ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட் 1 month ரன்னிங்கில் இல்லை. யாரெல்லாம் பேமெண்ட் அங்கே கட்டியிருக்கீங்களோ அவங்களாம் போயிட்டு சீக்கிரமாக நியர்பை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட் டீட்டெயிலாம் மென்ஷன் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிலே பண்ணாதீங்க. ஆக்சுவலாக ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகல. சில பேர் ஃபோன் நம்பரை நீங்கள் கால் பண்ணி கேட்காதீங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ 10 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல 2 மெம்பர் மட்டும் வச்சு ஆஃபீஸ் ரன் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் ரன் ஆகலை. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களால் போய் அவ்வளோ சீக்கிரமாக கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ஆஃபீஸுக்கு கூட நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நியர்பை ஸ்டாஃப்ல கேட்டு பாருங்கள். லாஸ்ட் 1 month மேலே அந்த ஆஃபீஸ் அங்கே ரன் ஆகலையாம். ஸோ உங்களுக்கு ஃபோனில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. சீக்கிரமாக போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். அதே மாதிரி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன சொல்கிறீங்கன்னா லிஃபி இன்ஃபோடெக். ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு கன்சல்டன்சி அவங்க திருச்சியில் நடத்தி அங்கே நிறைய ஸ்கேம் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த லிஃபி இன்ஃபோடெக் நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் வராது. இப்போ நீங்கள் சாராவோட வெப்சைட் சாரா இன்ஃபோ டெவலப்பர்னு கூகுளில் போட்டாலும் சரி, அவங்க அதையும் வெப்சைட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே சீக்கிரமாக போயிட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்கள் நியர்பை ஸ்டேஷன்ஸில். ஓகே, தேங்க்யூ.